இங்கே பிரச்சனை வேறு மாதிரி இருக்குது, ஸ்ட்ரென்த்தை கொடுங்கன்னு சொல்லி ஒரு 100 போலீஸாக இருக்கிறாங்க. 100 போலீஸாருக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. யாருன்னா ரெட்டில்ஸ் துணை ஆணையர் பாலாஜி போய் பேச்சுவார்த்தை. எப்பா இல்லைப்பா செத்துட்டான்ப்பா, அதுக்கு என்ன ஃபண்டோ கொடுக்க சொல்கிறோம், மேற்கொண்டு இன்னும் எங்களுக்கு தொகை அதிகம் கொடுங்க. எப்படி நீ வந்து வேலைக்கு வந்து எங்கள் ஊர் ஆளுகளுக்கு வேலை இல்லாமல் பண்ணிவிட்டு நீ மேலே எங்கள்கிட்ட வந்து காசு கேட்குற. இவனுக்கு என்ன செய்கிறானுங்க, டம்முன்னு கடந்த கல் கரட்டி கப்பிகள், அங்கே எவ்வளோ கப்பிகள் கொட்டிருந்தில்ல எல்லாத்தையும் எடுத்து போலீஸ் மேலே வீச ஆரம்பிக்கிறாங்க. போலீஸை தட்டி வச்சுருப்பாங்க, இந்த 100 போலீஸ் தான் ஸ்ட்ரைக்கிங் போஸ்ட். தட்டியெல்லாம் வச்சுருந்து கல்லை கொண்டு எப்படி மறைக்கிறது, மறைச்சி இறைச்சி அடுத்துக்குள்ளே பார்த்தா துணையாளர் பாலாஜி மண்டை உடைக்கப்படுகிறது மற்றும் 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் தான் அடிப்படுறாங்க. அதுபோக செய்தி சேகரிக்க போன 4 செய்தியாளர்கள் அவங்க மேலேயும் தாக்குதல். எப்படா வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லி அவங்களும் அடித்து கேமரா உடைச்சி அவங்கெல்லாம் விழுந்து ஓடி அந்த போலீஸ் இன்னும் போலீஸ் இருங்க நியூஸ் எல்லாம் இப்போ எது எடுக்க வேண்டாம், இருங்க செத்த பொறுங்க அப்படின்னு சொல்லி அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்புறம் கடைசியாக கண்ணீர் போய் கொண்டெல்லாம் வீசி அவனை அதாவது ஒரு ஓரங்கட்டுறதுக்குள்ளே பெரும்பாலாயிட்டு போலீஸ். ஆனால் இவனுக்கு ரொம்ப மோசமானவங்கம்மா. இதே மாதிரி கடந்த ஆண்டுமா அம்பத்தூரில் பண்ணானுங்கம்மா, அடி ஓட விட்டானுங்க பப்ளிக்கெல்லாம் ஒரு கம்பெனிக்குள்ளே பூந்து. அது என்னன்னா உள்ளூர்காரவங்களை வேலைக்கு வச்சுட்டாங்கன்னு சொல்லி எங்களை மட்டும் தான் வேலை கொடுக்கணும். இதே திருப்பூரில் பண்ணானுங்க. சொன்னார் சீமான ஒரு மேடையில் பேசியிருக்காரு, ஒரு நாள் அவன் நின்று அடிப்பான், அதுக்கு நின்று அடிப்பான், உன்னால் ஏன் இன்னைக்கு ஓட்டு உரிமை வரைக்கும் கொடுத்தாங்கம்மா. வட மாநிலத்துலையும் ஓட்டு உரிமை ஆகிட்டானே, நம்ம ஓட்டர்ஸ் வந்துட்டான், எல்லா ஒரு ரேஷன் கார்டு வச்சுருக்கான், அரிசி வாங்கி சாப்பிட்றான், எல்லாத்தையும் வந்துட்டான். வட மாநிலத்தும் இல்லாத இடமே இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இயல்பாகவே தமிழர்கள் பாசத்துக்கும் சென்டிமெண்ட்டுக்கும் ஆளானவங்க மனமெல்லாம் நமக்கு வந்து பெரிய வஞ்சகம் அந்த தைரியம்லாம் இருக்காது. உண்மையாக அதுதான். நம்ம வீரமரக்கூடியா இருக்கலாம், அதெல்லாம் பெருமைக்கு பேசலாம். ஆனால் யதார்த்தம் ஒரு போலீஸ் டேய் அதை கத்திய கீழே வைடா வச்சுருவோம். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. அவனுக்கு வெஃபன்ஸே கல் கரட்டி கையில் கிடக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அடிப்பாமா. USA கனடா லண்டன்லாம் போகிறாங்களா, அவங்க யாரும் இங்கே வரமாட்டாங்க. அப்படியே இல்லை அங்கே இருந்துடுறோம், எப்போயாவது பார்க்கலாம் வரமாட்டாங்க. வருஷம் ஒரு வாட்டி வருவாங்க, அப்புறம் வர மாட்டாங்க. காரணம் அது அவங்க உலகின் சொர்க்கம் என்பதை தெரிந்து கொள்கிறார்கள். கிளைமேட்டு, வேலை, நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல சாப்பாடு, சுகாதாரமான ரோடு, இப்படி பார்த்துடுறாங்கல்ல சொர்க்கம். அதே வட மாநிலத்துக்கு தமிழ்நாடு சொர்க்கம் பச்சைப்பச்சேருன்னு இருக்கு. ஆமாம், நம்மள்ட்ட ஊட்டி இருக்குது, கொடைக்கானல் இருக்குது. ஊட்டி ஃபுல்லாகவே வட மாநிலத்தும் தான் இருக்கான். பருத்திவர் நடிச்சாரு, நம்ம தான் அவனை கொடி பிடிச்சி நிற்கிறோம். அவங்க கேட்குறாங்க உங்களுக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் முக்கியமாக தமிழ் ஆடியன்ஸ் டெஃபினெட்லியே தெலுங்கு ஆடியன்ஸ் இருக்கிறான். டே எவ்வளோ பெரிய தற்குறி பச்சைவந்தி பயில்கடா நீங்கள்லாம். உங்கள் அப்பா எங்கடா சம்பாதிச்சார் சாப்பாட்டுக்கு எல்லாத்தையும் இங்கே வந்து இவ்வளோ பெரிய பணக்காரர் இருக்க அகரம் ஃபவுண்டேஷன் வச்சுருக்கீங்க, நல்லதெல்லாம் நான் பாராட்டுறேன். ஆனால் எப்படி டெஃபினெட்லி தெலுங்கு ஆடியன்ஸ் சொல்ல வேண்டியது. 2 கண்களில் எந்த கண் வேணும்னு கேட்குறீங்கன்னா அரசியல்வாதி மாதிரி உருட்டிருக்கலாம்ல. இந்த கண்ணு தெலுங்கு ஆடியன்ஸ், இந்த கண்ணு தமிழ் ஆடியன்ஸ், ஒரு உருட்டு. தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்தும்பாங்கல்ல, அது மாதிரி குத்தி விட்டு போயிருக்கலாம்ல. காசை மட்டும் இங்க சம்பாதிக்க டெஃபினெட்லி தெலுங்கு ஆடியன்ஸுங்கிறான் பல்ல காட்டிக்கிட்டு. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். காட்டுப்பள்ளியில இயங்கிட்டு வர L&T கப்பல் கட்டும் நிறுவனத்துல ஒப்பந்த ஊழியராக செயல்படக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு நபர் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. அந்த வேலை நேரத்துல அவர் மாடியில இருந்து கீழே விழுந்ததுனால தவறி உயிரிழந்துட்டு இருக்காரு. இந்த சம்பவம் தான் இப்ப பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. உத்தரப்பிரதேச சேர்ந்த வட மாநிலத்தில இளைஞர்கள் பலரும் வந்து போராடி போலீஸ் மேல கல் வீசுற சம்பவத்தெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இதை நீங்க பாத்தீங்களா? இந்த சம்பவத்துல உண்மையாகவே என்ன நடந்துட்டு இருக்கு இப்ப அப்படின்றத பத்தி சொல்லுங்க. இந்த சம்பவத்தில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, வட மாநில தொழிலாளர் இருக்கிறதுனாலதான் கடை நடத்துறோம்னு சொல்றது பணக்கார முதலாளிகளுக்கு இது ஒரு பாடம் தெரிஞ்சு. ஏன்னா மீஞ்சூருக்கு அடுத்த காட்டுப்பள்ளியில தான் L&T நிறுவனம் இருக்கு. L&T தான் சாதாரண நிறுவனம் இல்லை, அவங்க ஆல்ரெடி கப்பல் தொழில் எல்லா தொழிலையும் கூட வச்சிருந்தவங்க. கப்பல் கட்டும் யார்டு அங்கே இருக்குது அவங்கள்ட்ட. அந்த யார்டில் இவர் வந்து வேலை பார்க்குறாரு. இத்தனைக்கு ஒரு கான்ட்ராக்ட் லேபர் தான், பர்மனன்ட் லேபரோட கிடையாது. இவர் பேர் அமர் பிரசாத், 35 வயசு, ஊபியை சார்ந்தவர். இவர் ஒன்றும் வேலை நேரத்துலலாம் சாக கிடையாது, வேலையெல்லாம் முடிஞ்சுது. நைட்டு ரூமுக்கு அவங்களோட அந்த அடிச்சிருக்க காட்டேஜில் ஏற உள்ள தவறி விழுறாரு. இவங்க என்ன சொல்றாங்க, வேலை செய்யும் போது இறந்துட்டதா சொல்லிட்டு இருக்காங்களே சார். அதெல்லாம் இல்லை, நைட்டு நடந்த அஃபென்ஸ் இது. நைட்டு படுக்க போகிறப்ப மேலே ஏற உள்ள தவறி விழுறாரு, தவறி விழுந்து இறந்துடுறாரு. இறந்தோடனே கவர்மெண்ட்டு எங்களுக்கு 5 லட்சம் கொடுக்குது. இதுக்கு மேலே என்ன செய்யணும்? ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் கொடுக்குறாங்கல்ல 5 லட்சம் ஃபண்டு, அதை கவர்மெண்ட் கொடுக்குது. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இவனும் வந்து ஒரு 1000 பேர் சேர்ந்துட்டாங்க அந்த இடத்துல. பாடி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மருத்துவமனை போகுது. அதாவது ஆல்மோஸ்ட் இறந்து போயிருக்கணும், ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொன்னாங்க. ரைட், அங்கே போயிட்டு இறந்து போயிட்டார். ஒரு 1000 பேர் சேர்ந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க, ஸ்ட்ரைக் மாதிரி ஃபோர்ஸ் எடுக்கிறானுங்க. போலீஸ் என்ன செய்கிறாங்க, சரி பாதுகாப்பு நைட்டு போனாங்க பற்றிய பேட்ரோல், அவங்கள்ட்ட தகராறு.
இவங்க பகல்ல வேலை பார்த்துருந்தா தானே நைட் எப்படி பெட்ரோல் வந்திருக்கும். நைட் பெட்ரோல்கிட்ட சண்டை நிலைமை முச்சமா போதுன்னு டக்குன்னு பெட்ரோல் ஒன்று சொல்லிடுறாங்க. இங்கே பிரச்சனை வேற மாதிரி இருக்கு, ஸ்ட்ரென்த்தை கொடுங்கன்னு சொல்லி ஒரு 100 போலீஸாக இருக்கிறாங்க. 100 போலீஸ் இறக்கி போய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. யாருன்னா ரெட்டில்ஸ் துணை ஆணையர் பாலாஜி போய் பேச்சுவார்த்தை. எப்பா இல்லைப்பா செத்துட்டான்ப்பா, அதுக்கு என்ன ஃபண்டோ கொடுக்க சொல்கிறோம், மேற்கொண்டு இன்னும் எங்களுக்கு தொகை அதிகம் கொடுங்க. எப்படி நீ வந்து வேலைக்கு வந்து எங்கள் ஊர் ஆளுகளுக்கு வேலை இல்லாமல் பண்ணிவிட்டு நீ மேலே எங்கள்கிட்ட வந்து காசு கேட்குற, இன்னும் மேலே கொடுங்க காசுன்னொன்னே, அதில் கவர்மெண்ட் டிசைட் பண்ணுற விஷயம்ப்பா, நான் டிசைட் பண்ணுற இடத்துல இல்லைன்னு அவர் சொல்கிறார். போலீஸ் எப்படி டிசைட் பண்ண முடியும்? கையிலேருந்து 1000 2000 5000 வேணா வச்சு கொடுக்கலாம், நான் டிசைட் பண்ணுற இடத்துல இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு கேப்பில் இவனுக்கு என்ன செய்கிறானுங்க, டம்முன்னு கடந்த கல் கரட்டி கப்பிகள், அங்கே எவ்வளோ கப்பிகள் கொட்டிருந்தில்ல எல்லாத்தையும் எடுத்து போலீஸ் மேலே வீச ஆரம்பிக்கிறாங்க. போலீஸை தட்டி வச்சிருப்பாங்க, இந்த 100 போலீஸ் தான் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ். தட்டியெல்லாம் வச்சிருந்து கல்லை கொண்டு எப்படி மறைக்கிறது, மறைச்சி இறைச்சி அடுத்துக்குள்ள பார்த்தா துணையாளர் பாலாஜி மண்டை உடைக்கப்படுகிறது மற்றும் 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் அடிபடுறாங்க. அதுபோக செய்தி சேகரிக்க போன 4 செய்தியாளர்கள் அவங்க மேலேயும் தாக்குதல். எப்படா வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லி அவங்களும் அடித்து கேமரா உடைச்சி அவங்கெல்லாம் விழுந்து ஓடி அந்த போலீஸ் இன்னும் போலீஸ் இருங்க நியூஸ் எல்லாம் இப்போ எதுவும் எடுக்க வேண்டாம், இருங்க செத்த பொறுங்க அப்படின்னு சொல்லி அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்புறம் கடைசியாக கண்ணீர் போய் கொண்டெல்லாம் வீசி அவனை, அதாவது ஒன்று ஓரங்கட்டுறதுக்குள்ளே பெரும்பாலாயிட்டு போலீஸுக்கு 78 லேபர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. போட்டு இன்னும் சொச்ச பேர் தேடிட்டு தான் இருக்காங்க. இத்தனை பேரையும் ரிமாண்ட் பண்ண வேண்டியது தானே, அதில் கல்லெடுத்து அடிக்கிறது போலீஸ் மேலே. இவனு இதே வேலை தாங்க. இங்கே பெரியபாண்டி ஏசி பிடிக்க போனார் வடக்க பவாரிய கொள்ளையர்களை, கல்லை கொண்டு அடிச்சே கொண்டு இருப்பானோ, அவ்வளோ கல்லை கொண்டு அடிக்கிறது. அவனோட ஹேபிட்டே இதுதான், கல்லை கொண்டு எறியுது. சார் இப்ப பணி நேரத்துல இவர் இறந்து போகல, அப்புறம் எதுக்கு சார் இவங்களுக்கு வந்து காசு கொடுக்கணும் கவர்மெண்ட்? புலம்பெயர் தொழிலாளருக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. அதில் 5 லட்சம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மனிதாபிமான அடிப்படம் தான். வேலை இல்லாமல் குழப்பத்து போய் வந்தவனு கொடுக்குறது. கேட்டால் ஊபியை பார்த்தீர்களா, பீகாரை பார்த்தீர்களா அப்படிங்கிறது. இங்கே ஒன்றும் அங்கே வழி இல்லாமல் தான் இங்கே வந்திருக்கானுங்க. ஆனால் இவனுக்கு ரொம்ப மோசமானவங்கம்மா. இதே மாதிரி கடந்த ஆண்டுமா அம்பத்தூரில் பண்ணானுங்கம்மா, அடி ஓட விட்டானுங்கம்மா எல்லாரும் பப்ளிக்கெல்லாம். ஒரு கம்பெனிக்குள்ளே பூந்து அது என்னன்னா உள்ளூர்காரவங்களை வேலைக்கு வச்சுட்டாங்கன்னு சொல்லி எங்களை மட்டும் தான் வேலை கொடுக்கணும். இதே திருப்பூர்ல பண்ணானுங்க. என்ன சார் சொல்றீங்க? திருப்பூர்ல பண்ணானுங்கம்மா. எப்படா உள்ளூர்காரவங்களை வேலைக்கு எடுப்பா, எங்களை மட்டும் தான் வேலைக்கு வைக்க, என்ன அடிச்சு ஓட விடுறது. இது இவங்களோட கேரக்டரே இதுதான். ஆனா ஒரு பிரபல பிரியாணி கடை ஓனர் சொல்றாரு, நார்த் இந்தியன் இல்லாமல் ஹோட்டல் நடத்த முடியாது. இப்படிலாம் சொல்லாதீங்க. முதல்ல என்கரேஜ் பண்ணாதீங்க. என்கரேஜ் பண்ணா அவனுக்கு துளிர் விட்டு தான் போய் நிற்கும். அவனுங்களும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டானுங்க, நம்ம எல்லாமே பிசினஸ் பண்ண முடியாது. நம்ம தான் விடிய காலம் சினிமாவுக்கு பால் ஊற்ற போயிடுறோமே பிளக்ஸுக்கு, அப்புறம் நம்ம எங்க வேலைக்கு போறது? சார் தமிழ்நாட்டுல தமிழ் மக்களே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி இவங்க கொஞ்ச நாள் பாருங்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி இப்ப போலீஸ் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா. ஆனா அவர் சொன்னாரு, சீமான் ஒரு மேடையில பேசியிருக்காரு, ஒரு நாள் அவன் நின்று அடிப்பான், அதுக்கு நின்று அடிப்பான், உன்னால ஏன் இன்னைக்கு ஓட்டு உரிமை வரைக்கும் கொடுத்துட்டாங்கம்மா. வட மாநிலத்திலையும் ஓட்டு உரிமை ஆயிட்டானே, நம்ம ஓட்டர்ஸ் வந்துட்டான். எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கான், அரிசி வாங்கி சாப்பிட்றான், எல்லாத்தையும் வந்துட்டான். வட மாநிலத்தையும் இல்லாத இடமே இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அவனை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இப்படிதான் அவங்களுடைய ஒட்டுமொத்த அவனோட மைண்ட் செட்டே இப்படிதான். நீ அவனுக்கு இதெல்லாம் செய்யலன்னா தான் ஆச்சரியப்படணும். அவனுக்கு என்ன வேணா செய்வானுங்க, எதுக்கும் தயாரானவங்க. எல்லா அஃபென்ஸும் அவனால செய்ய முடியாது. நான் இதுக்கு தான் வழக்கே போட்டேன். வட மாநிலத்திற்கு போர்வையில், அதாவது தொழிலாளி போர்வையில் வந்திருக்க கிரைமர்ஸ் யார், அவங்க லிஸ்ட் அவுட் எடுங்க. எந்த இப்போ 1000 பேர் இன்னைக்கு வேலை பார்க்குறான்னு இன்னைக்கு தானே தெரியும் உங்களுக்கு, இல்லைன்னா எப்படி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு? அது என்னன்னே தெரியல. காட்டுப்பள்ளி இது இருக்கு, ஆர்பர் இருக்கு, சிக்கால் கம்பெனி இருக்கு, அதை விட்டா எண்ணூர் போர்ட் இருக்கு, எண்ணூர் பவர் டெர்மினல், டிஎன்இபி பவர் டெர்மினல் இருக்கு. அங்க இந்த ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு. காட்டுப்பள்ளியில அம்பானி அதானி கம்பெனி இருக்கு. சீமான் சொன்னார், இதையும் சேர்த்து சீமான் சொன்னார், நான் பாரு செங்கலா உடைக்கிறேன்னாரு. எங்க உடைச்சாரு செங்கலா? இது மட்டும் இல்ல, ஒரு ஏரியாவிலையும் வேலை பார்த்துட்டு இருக்கானுங்கம்மா. இவனுக்கு எல்லாருக்கிட்டையும் இன்னர் கான்டாக்ட் இருக்கு. ஒரு பிரச்சனை வரல ஒண்ணு சேர்ந்துடுறானுவான். ஆனா இந்த ஒத்துமை தமிழ்நாட்டுல இல்லையே சார். நம்மள்ட்ட எதுவுமே இருக்காதுமா. நமக்கு வேலை நிறையா இருக்குமா. சினிமா பார்க்கணும், வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆக போகுது, விஜய் சிவகார்த்திகை படம், அந்த படத்தை போய் பார்க்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு நமக்கு. நம்மள போய் ஏன் இப்படி எடை போடுறீங்க? சினிமா நடிகர் பாலாபிஷேகம் வைக்கணும், கட் அவுட் எல்லாரோட பெருசாக வைக்கணும், வெட்டிக்கணும், கூட்டத்தில் வெடியை கொளுத்தி போடுறாமா. ரோஹிணி தேட்டருக்குள்ள வெடியை கொளுத்தி போடுறான். இவன் என்ன செய்ய சொல்றீங்க? தேட்டருக்குள்ள சிகரெட்டை பற்ற வைக்க கூடாது, நெருப்பு வெடியை கொளுத்தி போடுறான். அப்ப நம்மள என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இப்ப நீங்க 1000 பேர் அங்க ஒரே நேரத்தில் அங்க அந்த ஏரியாவில் மட்டும் 1000 பேர் இருந்துட்டானா, அந்த சுற்று வட்டார பகுதி பூரா வேலை பார்க்குறாமா. ஒரு ஹோட்டலுக்கு போனா 10 பேர் நான் தான் இருக்கான். நம்மள்ட்ட இருக்க சுகாதாரம்லாம் அவன்கிட்ட கிடையாது, தெரிஞ்சுக்கோ. நம்மள்ட்ட ஒரு சாப்பாட்டில் பள்ளி விழுந்தா அதை பரிமாற மாட்டோம், ஆனா அவன் எடுத்து வைப்பான். போகலாம் செத்துப்போ அப்படின்ற மனநிலை. முதல்ல வடக்கன் எதுல மாட்டான் தெரியுமா? பாம்பேல ஒரு சின்ன பையன் ஏதோ ஒரு வீடியோ எடுக்கிறான், மேல இருந்து சின்ன குழந்தை. இவன் என்ன செய்யறான், அந்த பானிபூரி வைக்கிற தேக்ஸா இருக்குல்லம்மா, சுத்தி முத்தி பார்க்கறான், மூத்திரம் மேஞ்சிட்டான். அதுல
அப்பதான் வடக்கனோட சுகாதாரம் என்னன்னு தெரிஞ்சுது. அப்புறம் அப்பைக்கு எப்போ வீடியோ வந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த பானிபூரி மாவை மிதிக்கிறதுலாம். ஆனால் சாயந்தரத்தில் லவக்குன்னு பானிபூரியை போட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எல்லாரும் சேர்த்து தான் சொல்கிறேன். சரி ரசபானிங்கிறான், கையை போட்டு குழப்பி இந்தா ப்ரோ ரஜபானி வாயில் போட்டு போயிட்டு சுகாதாரமே இல்லை. சரி, இவங்க வேலை செய்யறதுக்காக எதுக்கு சார் தமிழ்நாட்டுல இவங்களை அலோவ் பண்ணணும்? என்ன காரணமா? இவங்க வட மாநிலத்தில் இப்போ பீகாரி முடிவெட்ட வந்துட்டான், ராஜஸ்தானி முடிவெட்ட வந்துட்டான், எல்லா வடகிழக்கு மாநிலத்தில் உள்ள பூரா ஸ்பாவுக்கு வந்துட்டாங்க. ஸ்பா பியூட்டி பார்லரு அதுக்கு வந்துட்டாங்க. எது அசாம், மணிப்பூர், திரிபுரா, நேபாள். இவங்கெல்லாம் நேபாளெலாம் இங்கே கூர்காவை தான் ஒரு காலத்தில் இருந்தாங்க தெரியுங்களா? இந்த கத்தி வச்சுட்டு விசில் அடிச்சுட்டு போகிற கூர்காவாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்டையராக எல்லா ஃபீல்ட்லையும் இருக்காங்க. ரயில்வேல பொறுத்த தூங்கினாம்பர் வடக்கான்ஸ் டேய் கேட்டை திறந்து போட்டு தூங்கினாம்பருமா செம்மனத்துல ஸ்கூல் பஸ் ஆக்சிடென்ட் ஆச்சு. எல்லாம் அதுக்கு பிறகு எல்லா ரயில்வே ட்ராக்லையும் நின்று நிதானிச்சு இறங்கி பார்க்கறது தான். இவனையெல்லாம் நம்பி நம்ம போக முடியாது. அதனால இவன்ட்டு அந்த டிசிப்ளின் இருக்காது, எதை பத்தி கவலைப்பட மாட்டான். போலீஸ் எவனாவது கல்ல கொண்டு அடிப்பானாமா நினைச்சு பாரு. இதுவே நம்ம ஆளுங்க பண்ணியிருந்தா சும்மா விட்டுருப்பாங்க. என்ன பாடுபடுத்திருப்பாங்க. எவனாவது ஒருத்த நைட்ல சண்டை போடுறான் போலீஸ்கிட்ட, அதை வீடியோ எடுத்து அவனை கொண்டு போய் காலையில வலிக்கு உழ வச்சு என்னென்ன வேலை பண்ணிடுறாங்க. வடக்கன் சேவமா அவனை அட்டாக் பண்ண எதிர்த்து நிக்க முடியாதுமா, உளுந்து ஓட தான் செய்யணும். காட்டு மிராண்டி மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க சார். காட்டு மிராண்டியே தான், மாதிரி எல்லாம் இல்ல, காட்டு மிராண்டியே தான். அவன் அட்டாக்கெல்லாம் இவங்க நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. கன் ஷாட் அடிச்சாலுமே திருப்பி சண்டை போடக்கூடியவனுங்கம்மா. கூட்டத்தில் 4 பேர் டப்புன்னு இறந்தா கூட மித்த பேர் சண்டை போடுவான். உன் புல்லட் எத்தனை பேர் சுட்டுரும். இப்போ நம்மள பேருக்கு என்ன மேலே தூக்கிட்டாலும் ஓட ஆரம்பிச்சிருவோம். நம்மளோட சுபாவம் அதுதான். இயல்பாவே தமிழர்கள் பாசத்துக்கும் சென்டிமெண்ட்டுக்கும் ஆளானவங்க நம்மெல்லாம். நமக்கு பெரிய வஞ்சகம் அந்த தைரியம்லாம் இருக்காது. உண்மையே அதுதான். நம்ம வீரம் மறக்கூடிய இருக்கலாம், அதெல்லாம் பெருமைக்கு பேசலாம். ஆனா யதார்த்தம் ஒரு போலீஸ் கத்திய கீழே வைடா வச்சிருவோம். ஆனா அவங்க அப்படி கிடையாது. அவனுக்கு வெஃபன்ஸே கல்லு கரட்டி கையில கிடக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அடிப்பாமா. சார், அவங்க ஸ்டேட்ல வேலை இல்லைன்னு தான் இங்க வராங்களா, இல்ல இங்க வேலை செய்யணும்ன்றதுதான் எங்களோட நோக்கமா இருக்கா? சேலரி அதிகமா கொடுக்குறாங்க. அவங்க ஸ்டேட்ல சோத்துக்கே வழி கிடையாது, அதான் இங்க வர்றாங்க. வேலை என்ன வேலை, அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்க? ஒரு நாளைக்கு 100 ரூபா கொடுப்பாங்க. இங்க அப்படியே கொடுக்குறோம். மினிமம் 1000 ரூபாய் குறைஞ்சி சம்பளமே கிடையாது. தெரிஞ்சுக்கோ. முடிவெட்டகல்ல உட்காந்துருக்கான். இப்படி வெட்டணும், இப்படி வெட்டணும், வெட்டுறான். சக் 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 சக்கரை வெட்டுறான். நம்மளே அங்கெல்லாம் அவன்கிட்ட தான் வெட்டிட்டு வர்றோம். ஹோட்டல்ல வடை போடுறது இருக்குல்ல, அது நம்ம தான் போட்டுருந்தோம். வடை நம்மளோட ட்ரெடிஷன், தமிழருடைய பாரம்பரியம். உளுந்து அங்கெல்லாம் உளுந்து கிடையாது. வடை போடுறாம சாயந்தரத்துல பஜ்ஜு போடுறான். டீ மாஸ்டர்ல வந்தான். எல்லா ஃபீல்டும் அவன் தான். இன்னைக்கு அவன் இல்லாட்டி இயங்காதுங்கிற லெவலில் கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் அவனால அந்த அறிவார்ந்த துறைகள்ல வர முடியல. இந்த கேமரா ஆப்ரேட்டிங் இதெல்லாம் அவனுக்கு தெரியல. அதுவும் கொஞ்ச நாளா கத்துப்பான். கத்துக்கிட்டா அவனும் இறங்கிடுவான், உள்ள இறங்கி. சார், இத்தனை வட மாநில இளைஞர்களை வெளியேற்ற வாய்ப்பு இருக்கா, இல்ல இன்னும் வரதான் செய்வாங்களா இவங்களா? ஏமா ரயிலுக்கு ரயில் புதுசா இறங்கதான் செய்வாமா. ஏமா இப்ப நீ ஒரு நியூசிலாந்து என்ன நாடு, நியூசிலாந்து, உலகின் சொர்க்கம் ஸ்பெயின், இந்த மாதிரி எல்லாம் போனீங்கன்னா திரும்பி இங்க வர மனசு வராது. அதுதான் நம்ம ஊர்கள் வெளிநாடு போறவங்க யாரும் இந்தியா வர்றதில்ல, அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க. சிங்கப்பூர், மலேசியா, யூஎஸ்ஏ, கனடா, லண்டன்லாம் போறாங்களா, அவங்க யாரும் இங்க வரமாட்டாங்க. அப்படியே இல்ல அங்கே இருந்துடுறோம், எப்பயாவது பார்க்கலாம் அப்புறம் வரமாட்டாங்க. வருஷம் ஒரு வாட்டி வருவாங்க, அப்புறம் வர மாட்டாங்க. காரணம் அது அவங்க உலகின் சொர்க்கம் என்பதை தெரிந்து கொள்கிறார்கள். கிளைமேட்டு, வேலை, நல்ல சம்பளம், நல்ல சாப்பாடு, சுகாதாரமான ரோடு, இப்படி பார்த்துடுறாங்கல்ல, சொர்க்கம். அதே வட மாநிலத்திற்கு தமிழ்நாடு சொர்க்கம் பச்சைப்பச்சேருன்னு இருக்கு. ஆமா, நம்மள்ட்ட ஊட்டி இருக்கு, கொடைக்கானல் இருக்கு. ஊட்டி ஃபுல்லாவே வட மாநிலத்தும் தான் இருக்கான். 99% வட மாநிலத்தும் ஊட்டி. திருப்பூர் சொல்லுங்க. திருப்பூர் 100% அவன் தான் இருக்கான். பஸ்ல இந்தியில எழுதி ஓட்ட சொல்லி வம்பளத்துக்கு இந்தியில எழுதி ஓட்டி பஸ் போயிட்டு இருக்கு வில்லேஜுக்கு. திருப்பூர்ல போட்டு பாருங்க, கூகுள்ல இமேஜ் எடுத்து பாருங்க. பஸ்ல பேப்பர்ல எழுதி ஒட்டி ஓடுறானு பஸ்ஸை. அந்த அட்ராசிட்டி பண்றானுங்க. இரவு கடைசி பேருந்துல அந்த கண்டக்டர் டிரைவர்லாம் பத்திரமா தான் வீடு போய் சேரணும். அந்த அளவுக்கு அட்ராசிட்டி அவனுக்கு. அட்ராசிட்டி நம்ம வரலாம், சரி ஒரு நாட்டுக்குள்ள பொழைக்கிறான், அந்த காசு எடுத்து அவங்க வீட்டுக்கு போகுது, அதை நம்ம தப்பு சொல்லணும். நம்ம போய் வளைகுடா நாடுகள்ல வேலை பார்க்கறது இல்லையா, சிங்கப்பூர், மலேசியா, எல்லா இடத்துலையும் நம்ம ஆளுங்க வேலை பார்க்கறாங்க. ஆனா நம்ம ஆளுங்க இது மாதிரி கலவரம் பண்ணிட்டு இருக்கானா? போனோமா பொழப்பு பார்த்தோமா, அந்த உள்ளூர்காரன் நம்மள மிரட்டுவான், மலேசியாவில நம்மள மிரட்டுவான் அந்த நாட்டான். சார், நம்ம தமிழ் ஆளுங்களே கேரளா அந்த சைட்லாம் போனாலே நம்ம வாயை பேச முடியாதே சார். கரெக்ட். கேரளா போங்க, திருப்பதி போங்களா, திருப்பதி கோயில். பெங்களூர் சார், பெங்களூர்லாம் சின்ன காவேரி பிரச்சனை வரும், நம்ம லாரி டிரைவர் மடக்கி வச்சு படார் அடித்தான். டேய், உங்க அப்பா வயசுரா அவரு, நீ சண்டை போட வேண்டிய இடம் அரசாங்கம், கவர்மெண்ட் சண்டை போடணும். யாரை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்க நீ? லாரி டிரைவரையா?
இந்த ஒரு பையனை அடிச்சு மடக்கி வச்சு குத்துவோன பிறகு இறந்துட்டான் அந்த பையன். அவனுங்க வேற லெவல்மா, காட்டுவாசி பசங்க. அம்மா இன்னைக்கு இவ்வளோ பேர் கன்னட ஹீரோ இங்கே வந்து நடிக்கிறான்ல, பிரகாஷ் ராஜ் உள்பட சொல்கிறேன். ஆனால் காவேரி இந்த இஷ்யூ வரக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்களாம் பம்பீர் வருவோம், அங்கே தான் சப்போர்ட் பண்ணுவான். தமிழில் நடித்த சிவகுமார் பையன் பேர் என்ன, கார்த்தி, பருத்திவர் நடிச்சார, நம்ம தான் அவனை கொடி பிடிச்சி நிற்கிறோம். அவங்க கேட்குறாங்க உங்களுக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் முக்கியமாக தமிழ் ஆடியன்ஸ் டெஃபினெட்லியே தெலுங்கு ஆடியன்ஸ் இருக்கிறான். டே எவ்வளோ பெரிய தற்குறி பச்சவந்தி பயில்கடா நீங்கள்லாம். உங்கள் அப்பா எங்கடா சம்பாதிச்சார் சாப்பாட்டுக்கு எல்லாத்தையும் இங்கே வந்து இவ்வளோ பெரிய பணக்காரர் இருக்க அகரம் ஃபவுண்டேஷன் வச்சுருக்கீங்க, நல்லதெல்லாம் நான் பாராட்டுறேன். ஆனால் எப்படி டெஃபினெட்லி தெலுங்கு ஆடியன்ஸ் சொல்ல வேண்டியதான. 2 கண்களில் எந்த கண் வேணும்னு கேட்குறீங்கன்னு அரசியல்வாதி மாதிரி ஒரு உருட்டை உருட்டிருக்கலாம்ல. இந்த கண்ணு தெலுங்கு ஆடியன்ஸ், இந்த கண்ணு தமிழ் ஆடியன்ஸ், ஒரு உருட்டு. தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்தும்பாங்கல்ல, அது மாதிரி குத்தி விட்டு போயிருக்கலாம்ல. காசை மட்டும் இங்க சம்பாதி. டெஃபினெட்லி தெலுங்கு ஆடியன்ஸுங்கிறான், பல்ல காட்டிக்கிட்டு. தெலுங்கு நல்லா பேசுறானுவான், கன்னடம் நல்லா பேசுறானு, எல்லாரும் நல்ல மொழி பேச தெரியுது. ஆனால் வந்து இது இந்த மேட்டருக்கெல்லாம் வாயை திறக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க படம் டெல்லியில் ரிலீஸ் ஆகணும், பாம்பேயில் ரிலீஸ் ஆகணும், எல்லாம் சொல்கிறேன். அவங்கள விடுங்க, சினிமாக்காரவங்களை இதில் எனக்கே வேண்டாம். அவங்களுக்கு நாட்டுக்கு என்ன இருக்குது? நாட்டோட நான் வெல்விஷரை பற்றி பேசுறது 4 பேர், அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல 52,000 பிரச்சனை. நல்லது பேசுகிறாங்கல்ல நம்ம சினிமா துறையிலேருந்து, அவங்க படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. சென்சார் போர்டு பிரச்சனை, அது பிரச்சனை, இது பிரச்சனைன்னு. வடக்கன்ஸுக்கு வாங்க, நீங்கள் இதே போய் குஜராத்லேயே பீகார்லேயே ஊப்பிலேயே உங்களால் பண்ண முடியுமா? கும்பமேளா குளிக்க போயிட்டு வந்து ரயிலை பிடிச்சி அந்த விட உடைச்சானோட அப்பயே தெரிய வேண்டாமா அவனை யாருன்னு? ரயில்வே லோக்கோ பைலட் இருக்கல காடு, அந்த ரூம்ல ஏறி உட்காந்துருக்கானோ 14 பேர், ஏசி 2 டயரை ஒட்டைக்கிறானோ வெளில இருந்து, சுடு தண்ணியை பிடிச்சி உள்ள ஊத்துறானு. இதெல்லாம் மனிதத்தன்மை சட்ட செயல். அப்போ அவனுங்க யாரு? அவனுக்கு எவ்வளோ ஆபத்தானவன்? அவனை வேலைக்கு வைக்கிறாங்க, டிரைவராக வச்சுக்கிறாங்க, வாட்ச்மேனை வச்சுக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு என்னைக்கும் இரக்கம் இருக்காது. அவனோட வாழ்வியல் அதுதான். உன் கழுத்தை அறுத்து கரகரன்னு எடுத்து கொண்டு போயிடுவான். ஏமா தாத்தா பாட்டியை மயிலாப்பூரில் வச்சு அறுக்கலையாமா? 18 வருஷம் அந்த வீட்டில் டிரைவராக இருந்திருக்கான். இன்ஃபேக்ட் அவனுக்கு வீடே வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கழுத்தை அறுத்து நகையெல்லாம் அள்ளிட்டு போய் பண்ண தோட்டத்தில் போட்டு புதைச்சி விட்டு நேபாள எல்லையில் வச்சு போலீஸ் தூக்கிட்டு வந்து தமிழ்நாடு போலீஸ். கருணையே இல்லாதவங்க, கருணையே இருக்காது, அறமே இருக்காது, கருணையே இருக்காது. அவங்க வாழ்வியலே அது. ஏமா டெல்லி நிர்பயா கேஸ் நடந்துச்சு இல்லம்மா, அதில் தண்ணை கொடுக்கறதுக்கு முன்னாடி கேட்டாங்க என்னப்பா சொல்றீங்கன்னு. நாங்கள் இது மாதிரி நிறையா பண்ணியிருக்கோம், எங்களுக்கு இது குற்றம்னே தெரியாதுன்னு சொல்கிறான். ஒரு பொண்ணை ரேப் பண்ணி அடித்து கொலை பண்ணி அந்த கியர் ராடை வந்து அதோட பிறப்பு உறுப்பில் விட்ட ஒருத்தன் எனக்கு இது குற்றம்னே தெரியாதுன்னு சொல்கிறான். அப்போ அவனை என்ன செய்ய சொல்கிறீங்க? இந்த இவ்வளோ அஃபென்ஸ் மெட்ராஸில் சுற்றி நடக்குது, எல்லாம் வட மாநிலத்தோட இன்வால்மெண்ட் எல்லாம் நடக்கவே நடக்காது. அப்போ நம்ம தான் தமிழ்நாட்டை காலி பண்ணிட்டு வேற மாநிலத்துக்கு போகணுமா? எங்கேயும் போக முடியாது, உங்களை எங்கேயும் சேர்த்துக்க மாட்டான் ஆட்டத்தில். எல்லா மாநிலத்திலையும் அடி வாங்குறது தமிழ் ஆளுங்க. ஓரக்கட்டையை பார்த்தோன்னு தெரியும் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்கன்னு. உங்களை சேர்க்க மாட்டான், எந்த நாட்டையும் சேர்க்க மாட்டான். ஏம்மா நீ இங்கேருந்து ஒரே ஒரு வாட்டி இந்த வடக்கன்ஸ் பெருமை பேசும் எனது அருமை சகோதர சகோதரிகளே, ஒரு முறை நீங்கள் ரயிலில் டெல்லி சென்று விட்டு திருப்பி வாருங்க, வந்தா பேசுவோம். வர முடியாது, அப்படியே திப்புன்னு ஏறுவாங்க. இதில் ரிசர்வேஷனில் ஏறி உட்காந்துரும். அது அழகாக கோபி சுதாகர் பரிதாபங்களை சொல்லுவாங்க. நாங்கள் எங்கடா போகிறீங்க? நாங்கள் ராமநாதபுரம் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், எங்கள் சித்தப்பா பையன் வர்றான், 70 ரூபாய்க்கு செய்யலாம், எனக்கு அவனுக்கு தான் போட்டியா 70 ரூபாய்க்கு எப்படா? நீ வேணா எங்களோட வா, போட்டி போடு, ராஜஸ்தான் வா, 60 ரூபாய் மதியம் சாப்பாடு, எங்களுக்கு அது போதும், நீ வேலை பாரு, நீ வேலை செய்ய பையான்னு மேலேருந்து உட்காந்து சொல்லுவோம் ரயிலில். நாட் சொக்கிங், அதான் உண்மை, அதுதான். வட மாநிலத்தை நல்லவனா இருக்கு கொஞ்சம் உட்கார அப்படின்னு மெட்ராஸை தாண்டி ஆந்திரா எல்லைக்கு போறோன்னு, பையா நவர்றா பையான்னு ரிசர்வேஷன் ஒன்று கீழே தள்ளிவிடுவோம் பாருங்க, பான்பராக போட்டுக்கிட்டு துப்பிக்கிட்டு. அந்த ஊர் ரயில்வே ஸ்டேஷன் போங்கம்மா, நம்மலாம் அப்படியே சொர்க்கம்மா. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லாம் பான்பராக போட்டு துப்பி வடக்காணி எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஊட்டியெல்லாம் முழுவதும், ஊட்டியில ஒத்த சிறுத்தையை கொண்டு இருக்காமா பாத்தீங்களா? ஒண்டி கற்பனை பண்ண முடியுமா உங்களால? தெருநாய் கடிக்குதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம, ஐயோ நாய் துரத்துதுன்னு. ஒண்டி சிறுத்தை அட்டாக் பண்ணியிருக்கான். வனத்துறையை மிரண்டு போயிட்டாங்க, எப்படி அது மாதிரி பண்ண முடியும்னு எனக்கு ஆச்சரியம். வனத்துறையை கென் அடிச்சு மயக்க ஊசி போட்டு கிட்ட பம்பி போவாங்க, கடிச்சு விட்டுருவோம். அப்ப நம்மளாம் ஏமாத்துறோம் சார். அப்படி 2ஆ கிழிச்சு போடுறோம் நம்ம வாயை. சிறுத்தையை கிழிச்சு விட்டான் 2ஆ பிடிச்சி. உடல் வலிமைன்னு சொல்றீங்களா, மன வலிமைன்னு சொல்றீங்களா? எனக்கு அதுவே புரியல. எனக்கு மன வலிமையா இருந்தாலும் இது ரொம்ப டூ மச் எக்ஸ்ட்ரானரியாவில் இருக்கு வடக்கன் பண்ண வேலை. அதனால வடக்கன்ட்டு எல்லாரும் முடிஞ்சாலும் நம்ம தமிழ் ஆளுகளுக்கு வேலை கொடுங்க. நம்ம என்ன வேலை செய்ய மாட்டோம்னு சொல்றோம். நமக்குன்னு ஒரு எஜுகேஷன் இருக்கு, நம்ம மண்ணின் மைந்தர்கள், நமக்கு ஒரு லிவிங் காஸ்ட் இருக்கு. அவன் குப்பை மாதிரி இடத்துல தூங்குறான், நம்ம அது மாதிரி தூங்க முடியுமா? உங்களுக்கு என்னம்மா கோர்ட்லயுமே நம்பி வழியுதுமா? வட மாநிலத்திற்கு டைவர்ஸ் கேஸ்ல வந்து நம்பி வழிகிறாங்கம்மா. அப்ப என்ன ஆகி போச்சு, ஒரு காலத்துல வந்து மார்வாடியெல்லாம் வரமாட்டாங்க, நம்பி வழியுது மார்வாடி. ஆமா, எல்லாரும்
வடமாநிலத்தில் இருக்க நேபாளக்காரவங்க எல்லாம் இங்கே ஆதார் கார்டு வாங்கிட்டாங்க. ஆதார் கார்டு இருக்குல்ல, அதை வச்சு ஐடி ப்ரூஃப் வச்சு அப்படியே அதை வச்சப்ப இங்கே யார் ரெஸ்பாண்டோ உங்கள் அட்ரஸாக தானே போடணும். அதான் கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸில் வந்து நிற்கிறாங்க, சிவில் கேஸில் வந்து நிற்கிறாங்க. அவங்களும் ஒரு முடிவு, கோர்ட்டுக்கு தான் நான் கவனிக்காத இடம். ஹாஸ்பிட்டல்லாம் ஆல்ரெடி நம்பி தான் வழியுது, அவங்க நம்பி வழிகிறாங்க. கோர்ட்லேயே இப்போ நம்பி வழி ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அதனால் இது வந்து ஒரு ஆபத்தை தரும். ஏன்னா அவங்க இங்கே வந்து வாழ்கிறது யாரும் இங்கே வாழ்கிறது யாரும் இங்கே தடுக்க முடியாது. அரசியலமைப்பு சட்டம் தான் சொல்லுது. சீமான் சொல்கிறது முழுசாவே ஏற்றுக்க முடியாது. அவனையெல்லாம் விரட்டிடுவேன்னு சொல்கிறாரு, அப்படியே ஏற்ற முடியாது. இது ஒரே நாடு, இந்தியாங்கிற நாடு. ஆனால் இவங்க ரொம்ப அக்ரெசிவானவர்கள். அவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக பழகுங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க எந்நேரமும் இப்படி திரும்பக்கூடியவர்கள். காவல்துறையினு சொல்கிறேன், நீ அசால்ட்டாவெல்லாம் ஒருத்தனை பிடிக்க போகணும், நைட்டில் அசால்ட்டாக போயிடாதீங்க. ரிவால்வர் வச்சுருந்தாலும் சரி, போலீஸ் ஃபோர்ஸோடு போங்க, தெளிவாக போய் பிடிச்சிடுவாங்க. ஏன்னா நம்ம காவல்துறையினர் வந்து அவங்கள்ட்ட மாட்டினாலும் இதே தானே. நம்ம சிவிலியன்ஸும் ஒன்று தான், அவனுக்கு காவல்துறையும் ஒன்று தான்மா. அவனுக்கு வேறுபாடு கிடையாது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.